அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஆனால் இங்கே ஒருத்தர் ஆர்பி உதயகுமார் உருட்டுறாரு உருட்டிக்கிட்டே இருக்கார். ஆனால் இந்த செங்கோட்டையன் விவகாரத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன முட்டு கொடுக்க முடியுமோ அவங்க எல்லாருமே சரியாக முட்டு கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஜெயக்குமார் என்ன சொன்னார், அது அனைத்து கட்சிகளும் சேர்ந்து விவசாயிகளாக நடந்த அந்த கூட்டம், அதனால எம்ஜிஆர் படம் புரட்சித்தலைவி அம்மாவோடம்லாம் வைக்கல, அதெல்லாம் ஒரு பெரிய குற்றமே கிடையாதுங்க அப்படின்னு ப்ரெஸ் மீட் வச்சார். இன்னைக்கு ஒருத்தர் ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு, அப்பா சாமி. ஆனால் இப்படி ஒரு மனுஷன் அரசியலில் இருப்பாங்களா அப்படிங்கிறதே நினச்சி பார்க்க முடியும். ஒரு காலத்தில் பார்த்தா காலில் செருப்பு போடாமல் நடக்கிறாரு, மொட்டை அடிச்சுட்டு நடக்கிறாரு. இப்போ ஆளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி உருவத்தில் இருக்கிறாருன்னு தெரியும். நடிப்புக்கு பெயர் போனவர் தான், வேறு யாருமே கிடையாது. ஆர்பி உதயகுமார் தான் செம்மையாக நடிக்கிறார். செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி நடத்தின அந்த பாராட்டு விழாவில் புறக்கணிச்சிட்டார், போகலை. எதனால் போகலை அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது புரட்சி தலைவி அம்மா. இந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட பேசப்பட்டு அந்த திட்டம் நிறைவடைந்து இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த பயன்பாட்டுக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற அத்திக்கடவு அவினாசி அந்த கூட்டுக்குழுவினுடைய அமைப்பாளர் இருக்காங்கல்ல, எடப்பாடி பழனிசாமியை அழைச்சி ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. செங்கோட்டையன் என்ன சொன்னார், புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபோட்டோ இல்லை அப்படின்னு பேசிட்டார். செய்தியாளர் சந்திப்பிலேயே சொல்லிட்டார். அதனால் நான் போகலை அப்படின்னாரு. இதுக்கு இங்கே ஒரு ஆள் ஆர்பி உதயகுமார்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அவர் செம்மையான ஒரு முட்டு இன்னைக்கு கொடுத்தார். அப்படின்னா அந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு யார் யாரெல்லாம் போனாங்களோ அவங்கெல்லாம் ஒரு தூதுவர்கள் தான் அப்படிங்கார். ஆனால் இங்கே ஆர்பி உதயகுமார் என்ன சொல்கிறாரு, ஒரு இறையருள் பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஒரு குறை கூட அவர் மேலே சொல்ல முடியல. அதனால எதிர்கட்சிகளாக சேர்ந்து இப்படி திட்டமிட்டு இது ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு குறையுமே இல்லையா? எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கும் புகழ் சேர்க்கறது மாதிரி இருக்கான். என்ன உருட்டுறாங்கன்னு பாருங்களேன். அப்படி இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கிற இடத்துல அந்த பேனரில் அந்த அந்த போஸ்டரில் ஏன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோட பேரும் இடம்பெறலை? இது இருக்குல்ல, இவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறது அம்மாவுக்கே போய் சேரும்னா ஏன் அவங்களுடைய போட்டோக்களை வச்சு நீங்கள் விழாவை நடத்த வேண்டியதானே, பாராட்டு விழா நடத்த வேண்டியதானே? அப்போ இந்த கட்சியை உருவாக்கின எம்ஜிஆர், இந்த கட்சியை வளர்த்து எடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களெல்லாம் ஒரு மரியாதை இல்லாமல் புறக்கணிச்சிட்டு நிராகரித்து தான் அதிமுக அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அதில் வேற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, நான் ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி அம்மா போட்டா இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. நீங்கள் ப்ரெஸ் மீட்டு வைங்க, வைக்காமல் போங்க, எதை வேணாலும் பண்ணுங்க, அதை பற்றி கவலை இல்லை. நீ அம்மா பேரவைன்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிற, ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போடுற அப்படின்னா எம்ஜிஆர் படமும் புரட்சி தலைவர் அம்மா படமும் இல்லாமல் அவங்களால அந்த பொதுக்கூட்டமோ அந்த இதை நடத்த முடியுமா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி தானாக வந்தாராக்கும் அதிமுகவிலேருந்து? யார் கையை காலை பிடிச்சி வந்தார்னு தெரியுதுல்ல. அப்போ எம்ஜிஆரை இப்போ புகழணும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களை புகழணும்னா எடப்பாடியாரை புகழ்ந்தா போதுமா? எடப்பாடியினுடைய செல்வாக்கு என்ன தர மட்டத்தில் இருக்குது. வேற ஒன்றும் வேணாம், ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடத்துகிறீங்கப்பா, அங்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இல்லாமல் அவங்களால பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடத்த முடியுமா? என்ன ஒரு மானங்கட்ட பிழப்பாக இருக்குது. ஆனால் உதயகுமார், அப்பா சாமி, நீலாம் இந்த கட்சிக்கு ஒரு சனியே அப்படின்னு சொன்னால் ஆர்பி உதயகுமார் தான். என்ன பேசுகிறதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியலை. அன்னைக்கு பார்த்தா இது தியாகத்தலைவி சின்னம்மா தான் அந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு சொல்லிவிட்டு அன்னைக்கே கட்சியை அழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு போட்ட புளியா சொல்லி தான்.
அதுக்கப்புறம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போதே ஒவ்வொரு இடங்கள்லையும் கட்சிக்கும் ஆட்சிக்கும் இது தியாகத்தலைவி சின்னம்மா தான் வரணும், அவங்கள்ட்ட தான் வந்து கட்சியும் ஆட்சியும் இருக்குன்னு சொல்லிவிட்டு எந்த இடம் பார்த்தாலும் மைக்கு கிடைச்சா வாங்கி பேசக்கூடிய ஆள். அன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இல்லைன்னா அதிமுக நல்லா இருக்கும். இந்த சனியை அந்த இது உதயகுமாருங்கிற வாயில் அந்த சனி வார்த்தை தான் வரும் போல, நல்ல வார்த்தையே வராது. அந்த ஆளுக்கு என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா காலை கையை பிடிச்சி எதை வேணாலும் செய்வார், எந்த விஷயம் வேணாலும் செய்வார், எதை வேணாலும் இழப்பார். ஒரு காரியம் ஆகணும், நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா யாரை வேணாலும் தூக்கி போடுவார், மிதிப்பார், எல்லாம் பண்ணுவார். அப்படி ஒரு தரங்கட்ட அரசியல்வாதி யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆர்பி உதயகுமார் தான். செங்கோட்டையன் அவர் மனசில் இருக்கிறத சொல்கிறார். அவருடைய அரசியல் அனுபவம் எங்கே? ஆர்பி உதயகுமாருடைய அரசியல் அனுபவம் எங்கே? 1972 கட்சி ஆரம்பித்து அந்த காலத்திலே மாவட்ட செயலாளர் இருந்து எம்ஜிஆர் காலத்திலே எம்எல்ஏவாக இருந்து பல பொறுப்புகளை வகித்து வந்தவர். இங்கே ஆர்பி உதயகுமார் சசிகலா அம்மா வீட்டில் போய் அந்த கட்டாந்தரையில் போய் சாணி பொறிக்கிட்டு இருந்துக்கிட்டு அங்கே எடுபடி வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே படிப்படியாக முன்னேறி இது ஒரு எம்எல்ஏவாகி இப்போ அமைச்சராக இருக்க. இதுதானே நடந்தது. நீ நேர் வழியில் எங்கேயாவது அரசியல் பண்ணி நான் நேராக போய் அரசியல் செஞ்சு நான் இதை வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு ஆர்பி உதயகுமார் மாதிரி சொல்ல முடியுமா? ஆர்பி உதயகுமார் அப்படி பேசவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி மேலே 1000 குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். இந்த கழகத்துக்கு பிடித்த சனி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் தான். அந்த ஆர்பி உதயகுமார் இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு நல்ல காலமே பிறக்காது. முதல்ல கட்சி ஒன்று சேர்ந்துச்சுன்னா அந்த ஆர்பி உதயகுமாரை தூக்கி விட்டுறீங்க. அந்த ஆள் தேவையே இல்லை. அந்த ஆள் இருந்தாலே கட்சி நல்லாவே இருக்காது. நன்றி, வணக்கம்.